இதுக்கு பேசாம பல்லவனோட அம்மாவ காட்டாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாள் கழிச்சு பல்லவன பார்க்க வந்திருக்காங்க. ஒரு அன்போடையும், பாசத்தோடையும் இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா, அவங்க பணம் வேணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு ப்ரோமோல பார்த்துருப்போம் நம்ம. அதாவது பல்லவனோட அம்மா வந்து வேற யார்கிட்டயோ பேசுறதையும், "உனக்கு எப்ப பார்த்தாலும் பணம் பணம்னு கேட்டுட்டே இருக்கிற. கூடிய சீக்கிரம் நான் பணத்த எப்படியாவது ரெடி பண்ணிருவேன். பணத்த எடுத்துட்டேன்னா இங்கேருந்து கிளம்பிருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு பேசுறத கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ பாண்டி மெக்கானிக் ஷாப்ப லீஸ்க்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதனால சேரன் அண்ணா அவங்க பங்குக்கு ஒரு ரூ. 1,00,000 ரெடி பண்ணி குடுத்துர்றாங்க. அதே மாதிரி சோழனும் ஒரு 60,000 கிட்ட குடுத்துர்றாங்க. நம்ம நிலாவும் பணம் கொண்டு வந்து குடுத்துர்றாங்க. இப்படி கிட்டத்தட்ட அவங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச பணம் மொத்தம் ஒரு ரூ. 2,90,000 இருக்குது. ஒரு ரூ. 10,000 கம்மியா இருக்குது. அந்த நேரம் நம்ம நடேசன் அங்கிள் வந்து 10,000 குடுத்து ஈக்குவல் பண்ணிறாரு. ஸோ ரூ. 3,00,000 கிடைச்சிருது. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. கடைசி நேரத்தில கூட நடேசன் வந்து குடும்பத்துக்காக அவ்வளோ ஹெல்ப் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, புரிஞ்சுக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு தல மேல தூக்கி வச்சுக்கிறாங்க. பட் இருந்தாலும் நடேசன் நல்லவர் தான். ஓகே, நம்ம இப்ப கதைக்குள்ள வருவோம். இப்ப ரூ. 3,00,000 கிடைச்சிருச்சு. அப்போ எல்லாருமே, அதாவது குடும்பத்தில இருக்கிற எல்லாருமே சேர்ந்து பாண்டி கையில குடுக்குறாங்க. இந்த காச நீ வச்சு லீஸுக்கு எடுத்து ஓனர் ஆயிரு கடைக்கு. ரொம்ப சந்தோஷம். உன்னைய ஓனருன்னு நாங்க பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ரொம்ப ஹேப்பியா இருக்கிறாங்க. இப்போ அந்த ரூ. 3,00,000 அவங்க கிட்ட இருக்கிற பீரோல் என்ன மர பீரோல் தானே இருக்குது. அந்த ரூம்ல போய் வைக்கிறாங்க. மஞ்ச பையோட வச்சிடுறாங்க. இப்போ இத எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருந்த பல்லவனோட அம்மாவுக்கு, பல்லவன் மேல பாசம்லாம் கிடையாது. அதுக்கு பதிலா என்ன பண்றாங்கன்னா, ரூ. 3,00,000 இருக்கா? அத எப்படியாவது நைட் எல்லாருமே தூங்குன உடனே அந்த பணத்த நம்ம எப்படியாவது சுருட்டிற வேண்டியதான். எடுத்துட்டு நம்ம இங்கேருந்து போயிற வேண்டியதான். அப்படி பணத்த கொண்டு போயி அந்த கடன்காரன்ட்ட, அதாவது கடன் குடுத்தவன் வட்டிக்காரன்ட்ட குடுத்துட்டோம் அப்படின்னா, நம்மள வந்து அவன் தேட மாட்டான். அதனால இந்த பணத்த கொண்டு போய் குடுத்துட்டு, அந்த வீட்ல இல்லாம வேற வீட்டுக்கு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அதனால தான் நைட்டு எல்லாருமே தூங்குனதுக்கு அப்புறமா இவங்க போய் ஃபோன்ல பேசுறாங்க. ஆனா, நம்ம நிலா வந்து நைட் ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா? நைட்டும் பகலும் வேல பார்த்தா தான் அவங்களுக்கு வந்து பணம் கிடைக்கும். அதனால என்ன செய்றாங்கன்னா, நைட்டு கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ பல்லவனோட அம்மா எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னு நெனச்சுட்டு, அவங்க ஃபோன் எடுத்துட்டு போய் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறாங்க. எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. நான் எப்படியாவது பணத்த எடுத்துட்டு வந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நிலாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. இது என்னடா பல்லவனோட அம்மா வந்து இப்படி பேசுறாங்க. யார்கிட்டடா இப்படி பேசுறாங்க? நான் பணத்த எடுத்துட்டு வந்துருவேன்யா அப்படின்னு சொல்றாங்களே. அப்ப பல்லவன் மேல உண்மையான பாசம் கிடையாதா? அங்கிள் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நம்மகிட்ட சொல்லியிருப்பாங்களா? ஒண்ணுமே புரியலையே. யார்கிட்ட இவங்க நைட் நேரம் போய் பேசுறாங்க? யாருமே இல்லன்னு தானே சொன்னாங்க. அப்புறம் ஏன் போய் பேசுறாங்க? அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம இருக்கிறாங்க. பணத்த வேற எடுத்துட்டு வந்துருவேன்னு சொல்லி சொல்றாங்க. ஒருவேள அந்த ரூ. 3,00,000 பணத்த தான் எடுக்கிறதுக்கு பிளான் பண்றாங்களோ அப்படின்னு நினைச்சுட்டு நிலா நினைக்கிறாங்க. அப்போ அவங்க நினைச்ச மாதிரி சந்தேகப்பட்ட மாதிரியே இந்த பல்லவனோட அம்மா என்ன பண்றாங்கன்னா, ரூம்குள்ள போயிட்டு அந்த பணத்த வந்து எடுக்குறாங்க. அப்போ நிலா இத நோட் பண்ணிட்டு பின்னாடியே போயிட்டு, "என்னம்மா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல எதுக்காக இப்ப இந்த பணத்த எடுத்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க ஏதோ ரூம்ல பேக் இருந்துச்சு. அதத்தான் பார்த்தேன். வேற ஒண்ணும் இல்ல." அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. இருந்தாலும் நிலாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அந்த பணத்த இனிமே எடுத்தா, நான் தான் எடுத்தேன்னு தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பல்லவனோட அம்மா பணத்த அப்படியே வச்சுட்டு போயிர்றாங்க. ஸோ மறுநாள் இந்த பணத்த எடுத்துட்டு போய் பாண்டி, இந்த லீஸ்க்கு கட்டுறதுக்கு குடுக்குறாங்க இல்லையா? அங்க குடுத்துர்றாங்க. இப்போ நிலாவுக்கு பயங்கர சந்தேகமாகுது. அதாவது பல்லவனோட அம்மா இப்படி இருக்காங்களே! அவங்க ஏன் எதுக்காக காச திருடணும்? யாருக்கு கால் பண்ணி இவங்க பணத்த கொண்டு போய் குடுக்குறேன்னு சொல்லி சொல்றாங்க? அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்போ நிலா என்ன பண்ணியிருக்கணும், ஒண்ணு அவங்க கிட்ட சொல்லாம நடேசன் கிட்ட சொல்லியிருக்கணும். அவங்க கிட்ட கேட்குறாங்க. "நீங்க நைட்டு யார்கிட்ட பேசுனீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்லம்மா, நான் வந்து வாடகைக்கு வீட்ல இருந்தேன் இல்லையா? அவங்க வந்து பணம் கேட்டு எனக்கு ஃபோன் போட்டாங்கம்மா. அதனால தான்ம்மா" அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாங்க. நிலா இத வந்து நடேசன் கிட்டயாவது சொல்லியிருக்கணும். அப்படியே விட்டுர்றாங்க. இருந்தாலும் இவங்களோட நடவடிக்கை எல்லாம் சுத்தமா ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி நிலா வந்து யோசிக்கிறாங்க. அப்போ பல்லவன் கிட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா, "உங்க அம்மா உன்கிட்ட நல்லா பேசுறாங்களா? நல்லா பார்த்துக்கிறாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. "ஏன் அண்ணி திடீர்னு இப்படி கேட்குறீங்க?" அப்படின்னும்போது, "இல்ல ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறீங்கல்ல,
எப்படி உன்னைய பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மானா எப்படி இருக்காங்களோ அப்படித்தான் நீ இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ பல்லவன் கிட்ட வந்து இத பத்தி சொன்னோம் அப்படின்னா அவன் கஷ்டப்படுவான். அது மட்டும் இல்லாம குடும்பத்தில இருக்கிறவங்க கிட்டயும் சொன்னா இத பத்தி ஏதாவது நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு, இத பேசாம அங்கிள் கிட்டயே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கிட்ட வந்து நிலா வந்து பேசுறாங்க. இந்த மாரி நைட்டு யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க உங்க ஒய்ஃப் தானே, உங்ககிட்ட பேசாம வேற யார்கிட்டயோ பேசிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம பணத்த அவங்க எடுக்கும்போது நான் பார்த்துட்டேன். அப்படியே ஏதோ சமாளிச்சுட்டு வச்சுட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க எப்படிப்பட்டவங்கன்னே எனக்கு தெரியல. அவங்க கிட்ட நான் என்ன கேட்டாலும் அவங்க வந்து சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன்னு தான் சொல்றாங்க. என்கிட்ட எதையும் கேட்காதன்னே சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல அங்கிள். நீங்களாவது சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன்ல. தேவையில்லாம நீ இந்த விஷயத்துல தலையிடுற. அப்படியே விட்டுரு அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல. ஏன் அவங்க அம்மா இங்க இருக்கான்னு தெரிஞ்சா எனக்கு கூப்பிட்டு வர தெரியாதா? நான் சொல்றத நீங்க யாருமே புரிஞ்சுக்கவே இல்ல. என்னைய எப்பயுமே இந்த வீட்டுக்கு ஆகாதவன் அப்படின்னு தான் நீங்க வச்சுட்டுருக்கிறீங்க. நீங்க ஒவ்வொரு காரியமும் என்கிட்ட கேட்காம தான் பண்றீங்க. இருந்தாலும் என்ன பண்றது? எப்போ என் பொண்டாட்டி என்னைய விட்டுட்டு போயிட்டாளோ, அவ வந்து செத்து போயிட்டா. அவ சாவுக்கு நான் தான் காரணம்னு என்ன சொன்னாங்களோ, நான் அப்பயே மனசு உடைஞ்சுட்டேன். எனக்கு குடும்பம், குட்டின்னு எதுவுமே இல்ல அப்படின்னு நான் நெனச்சுட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் இருப்பேன். அதுக்கப்புறம் என் பொண்டாட்டி அழைச்சா நான் கூடயே போயிருவேன். அப்படின்னு தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் சரிதான் அங்கிள். இப்போ பல்லவனோட அம்மா உங்க ஒய்ஃப் தானே? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாரும்மா சொன்னது அவ என் ஒய்ஃப்ன்னு? நான் எப்பயாவது சொல்லியிருக்கனா? பல்லவன் கிட்ட நான் சொல்லியிருக்கனா? அவ என் பொண்டாட்டின்னு நான் சொல்லியிருக்கனா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன அங்கிள் சொல்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்குறாங்க. இதுக்கு தான் நான் சொன்னது. ஆரம்பத்திலேயேன்னு இந்த இத இப்படியே விட்டிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. இனி என்னலாம் இந்த வீட்ல நடக்க போகுது அப்படிங்கிறத மட்டும் நீ பாரு. கடைசியில எல்லாரும் சேர்ந்து உட்காந்து அழுகத்தான் போறீங்க. நான் ஆரம்பத்தில சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. என்ன அங்கிள் நீங்களும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அவங்களும் அவங்களோட நடவடிக்கையும் எனக்கு சுத்தமா புரியல. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அவங்க யார்கிட்டயோ நைட்டு பணத்த வச்சு பேசுறாங்க. பணத்த எடுத்துட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா, பணத்த எடுக்க போம்போது நானும் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் ஏதேதோ சமாளிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த வீட்ல இருந்தாங்கன்னா, பல்லவன் மேல பாசம் இருக்கணும். ஆனா, எனக்கு அப்படி தெரியலையே அங்கிள். எனக்கு எனக்கு என்ன பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆரம்பத்திலேயே நான் தான் சொன்னேன்லம்மா, என் பசங்க தான் நான் சொல்றத கேட்கல. நீயாவது என்ட்ட கேட்டுருக்கலாம்லம்மா. நான் தான் சொன்னேன்ல. வேண்டாம், வேண்டாம் கூப்பிட்டு வராத. இத பத்தி இனிமே பேசாதன்னு நான் சொன்னேன்லம்மா. ஆனா நீ கேட்டியா? என் பேச்ச நீ கூட கேட்க மாட்டேன்ட்டல்ல அப்படின்ற மாரி சொல்றாங்க. புரியிற மாரி சொல்லியிருந்தீங்கன்னா, நான் இத பத்தி முயற்சி எடுத்திருக்கவே மாட்டேன்ல அங்கிள். இப்பயாவது சொல்ல முடியுமா எல்லாத்தையும்? அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லம்மா, இவ போடுற நாடகத்த நீங்க வேணா நம்பலாம். ஆனா என்னால நம்ப முடியாது. இவ வந்து சரியான ஃப்ராடுக்கார பொம்பள அப்டின்ற மாரி சொல்றாங்க. பல்லவனோட அம்மாவையா நீங்க இப்டி சொல்றீங்க? அது உங்களோட ஒய்ஃபு அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. ஏம்மா நான் அப்ப தான் சொன்னேன்லம்மா, நான் என்ன அவள கல்யாணம் பண்ணேன்னு நான் சொன்னேனா? அப்டின்ற மாரி சொல்றாங்க. அப்போ என்ன அங்கிள் சொல்றீங்க? பல்லவன் உங்களுக்கு பிறக்கலையா? அப்டின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லம்மா, பல்லவன் எனக்கு பிறந்த பையனே கிடையாது. இது மிகப்பெரிய ஒரு கத. இதெல்லாம் நான் சொன்னேன் அப்டின்னா, கண்டிப்பா இந்த வீட்ல யாருமே வந்து நிம்மதியா இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நிலாவுக்கு பல்லவனோட அப்பா நடேசன் இல்லன்னு தெரிஞ்சதுமே பாதி உசுரு வந்து போயிருச்சு. அதாவது கிட்டத்தட்ட ஐய்யயோ! அப்போ பல்லவனுக்கும் இந்த வீட்டுக்கு சம்மந்தமே இல்லையோ! அப்படின்ற மாதிரி ஆயிருச்சு தான். இருந்தாலும் இந்த விஷயத்த பத்தி பல்லவன் கிட்ட சொன்னா, அவன் எப்படி எடுத்துக்குவானோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க. இதுக்கு கூப்பிட்டு வராமலே இருந்திருக்காங்க.